गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय। भागवतं शृणुत भक्ताः, भागवतं शृणुत भक्ताः, भागवतं शृणुत भक्ताः, भागवतं शृणुत भक्ताः। योगी मनोहर पदपङ्क्तियूतं, योगी मनोहर पदपङ्क्तियूतं, भोगि विदूरं भक्तिसुखप्रदं, भोगि विदूरं भक्तिसुखप्रदं, भागवतं शृणुत भक्ताः, भागवतं शृणुत भक्ताः। नारायणमुख कमलविनिसृतं, नारायणमुख कमलविनिसृतं, नलिनजभृङ्ग रसितमकरन्दं, नलिनजभृङ्ग रसितं मकरन्दं, नारद मुनिवर रसनारसितं, नारद मुनिवर रसनारसितं, नानाविध रसपूरित चरितं, नानाविध रसपूरितचरितं, भागवतं शृणुत भक्ताः, भागवतं शृणुत भक्ताः। व्यासमहामुनि क्लेशविनाशं, व्यासमहामुनि क्लेशविनाशं, व्यासकुमारक चित्तविलासं, व्यासकुमारक चित्तविलासं, दासजन श्रवण आनन्दहासं, दासजन श्रवण आनन्दहासं, वासवादि सुरदुर्लभं सरसं, वासवादि सुरदुर्लभं सरसं, भागवतं शृणुत भक्ताः, भागवतं शृणुत भक्ताः। विष्णुराधमनः क्लेशसंहारं, विष्णुराधमनः क्लेशसंहारम्, वैष्णववृन्दगण मनोहरं, वैष्णवभृङ्गगण मनोहरम्, सूतपौराणिक कीर्तितं मधुरं, सूतपौराणिक कीर्तितं मधुरम्, शौनकादि प्रेमिक चित्तचोरं, शौनकादि प्रेमिक चित्तचोरम्, भागवतं शृणुत भक्ताः, भागवतं शृणुत भक्ताः। ஆறாவது கோவிந்த சதக கீர்த்தனத்துல ஸ்ரீ அண்ணா சொல்றார், பாகவதம் ஸ்ருணித்த பக்தா, பக்தர்களே பாகவதத்தை கேளுங்கோ, நான் பாகவதம் சொல்றேன் கேளுங்கோ அப்படிங்கிற. ஏன்னா ஸ்ரீ அண்ணா சொல்றார், உடம்புல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பூஷணம் இருக்கு இல்லையா, கைக்கு கங்கணம் போட்டுப்போம், விரல்ல மோதிரம் போட்டுப்போம் இல்லையா, காதுக்கு என்ன போட்டுப்போம், கழுத்துல மாலை போட்டுப்போம், காதுக்கு என்ன போட்டுப்போம்னா தோடு, அதை குண்டலம் அதெல்லாம் போட்டுப்போம் இல்லையா. ஸ்ரீ அண்ணா சொல்றது பிசிக்கல்,
அதான் பிசிக்கல் பூஷணம். உண்மையான பூஷணம் காதுக்கு என்ன தெரியுமா? உண்மையான கர்ண பூஷணம் எது அப்படின்னா ஹரிகதை தான் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்ற. சோ அந்த ஹரிகதை இப்போ வந்து போன கீர்த்தனத்திலே பார்த்தோம். பாகவதம் அப்படிங்கிறது வேதங்கள் கல்பக விருட்சத்திலிருந்து வந்த ஒரு பழம். அந்த பழம் அப்பேற்பட்ட ரசமானது, அப்பேற்பட்ட அமிர்தமானது, பரம உச்சிஷ்டமானது அப்படின்னு அந்த பழத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா? சோ அந்த பழம் எப்படி அந்த பழத்தை எப்படி சுக்கர் பரீட்சித் மகாராஜனுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற கான்டெக்ட் சொல்றார். பரீட்சித் வந்து அர்ஜுனனுடைய பேரன், அர்ஜுனுடைய புத்திரன் அபிமன்யு, அபிமன்ய புத்திரன் பரீட்சித். ஸோ பரீட்சித்து தான் ராஜா. கலியுகம் ஆரம்பத்தில் துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்கிறது. ஸோ கலிபுருஷனுடைய ஒரு அட்டூழியம் தாங்கல. அதனால பரீட்சித்து மகாராஜா தனியா he single handedly took on கலிபுருஷன் and he beat him. சிங்கிள் ஹேண்டடா கலிபுருஷனை ஜெயிச்சு திரும்ப ஒரு தர்ம ராஜ்யத்தை கொண்டு வந்துட்டார், ராம ராஜ்யத்தை கொண்டு வந்துட்டார் கலியுகத்திலேயே. சோ அப்படி இருக்கிற அந்த பரீட்சித் மகாராஜா ஒரு நாளைக்கு வேட்டையாடுறதுக்கு போகும்போது he ventured too far into the forest. கையில வந்து தண்ணியோ இல்ல ஸ்நாக்ஸ்க்கோ எதுவும் எடுத்துன்னு வரல போட்டிருக்கு. அதனால ரொம்ப தாகமா இருக்கு, ரொம்ப பசிக்கிறது அவருக்கு. எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா, சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு போகும்போது he just keeps venturing into the forest. அப்ப வந்து அங்க ஒரு ஆசிரமம் கண்ணுக்கு தெரியறது. அது வந்து ஷமீகர் அப்படிங்கிற ஒரு ரிஷியோட ஆசிரமம். அந்த ஷமீகர் ரிஷி என்னன்னா, அவர் ஆசிரமத்துல அவர் வந்து அப்பேற்பட்ட ஒரு உன்னத தியான நிலையில இருக்கிறதுனால பரீட்சித் ராஜா வர்றதும் தெரியல. பரீட்சித் கேட்கிற வந்துட்டு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கேட்கிற, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி ஏதாவது இருக்கா, பசிக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிற. பட் அவரோ அந்த ஷமீக மகரிஷியோ அப்பேற்பட்ட ஒரு உன்னத தியான நிலையில இருக்கிறதுனால அவருக்கு வந்து இந்த மகாராஜா வர்றதும் தெரியல, அவர் இந்த மாதிரி கேட்கறதும் அவருக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்க. பரீட்சித் மகாராஜாக்கு பசி தாகம் இது ரெண்டும் சேர்ந்து கோபமா எடுத்தவருக்கு, என்ன நான் ஒரு பேர்பட்ட ஒரு ராஜா வந்திருக்கேன், தாகமா இருக்குன்னு கேட்கிறேன், ஒரு பதில் சொல்றதுக்கு கூட முடியலையா, தியானம் பண்ற மாதிரி நடிக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு விபரீதமான ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றது. அதனால அவர் சொல்றாரு, பக்கத்துல ஒரு செத்த பாம்பு இருக்கு. அவருக்கு தோன்றதான் பரீட்சித் ராஜாக்கு, இந்த பாம்பு எடுத்து நான் அவர் கழுத்துல போட்டு நான் டெஸ்ட் பண்றேன், அவரை நிஜமாவே அவர் தியானம் தான் பண்றாரா இல்ல எனக்கு சர்வ் பண்ணக்கூடாது, எனக்கு அதிதி வரவேற்க கூடாது என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு சீன் போடுறாரா இவர் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அம்பை எடுத்து அந்த செத்த பாம்பை எடுத்து அவர் கழுத்துல போட்டுட்டு ஓகே உண்மைதான் இருக்குன்னு சொல்லி அவர் கிளம்பிடுறாரு. கிளம்பி போயிட்டு திரும்ப அவரோட ராஜ்யத்துக்கு போறார். ராஜ்யத்துக்கு போகும்போதும் he is so guilty. நம்ம போய் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோமே, நம்ம யூசுவலா இட் இஸ் சோ அவுட் ஆஃப் கேரக்டர் இல்லையா, நம்ம போய் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டோமே, இப்பேற்பட்ட ரிஷி அவர் மேல ஒரு சித்த பாம்பை கொண்டு போய் போட்டுட்டோமே அப்படின்னு அவரு வருத்தம், மனசு உடைஞ்சு போறது, சுக்கு நூறா இருக்கு. இஸ் ஃபீலிங் சோ கில்ட்டி. இந்த பக்கம் இப்படியா, அந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஷமீக மகரிஷியுடைய புத்திரன் அங்கேருந்து வந்து பார்க்கும்போது அப்பா கழுத்துல ஒரு செத்த பாம்பு இருக்குங்கிறத பாக்குற. அப்பேற்பட்ட ஒரு கோபம் வருது. என்னமா யார் எங்க அப்பா மேல யார் இப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறது அப்படின்னு அவருக்கு கோபம் வருது. அதனால திடீர்னு சட்டுன்னு ஒரு சாபம் கொடுக்கிறார். யாருன்னே தெரியாது, பரீட்சித் தானே அவருக்கு தெரியும், அந்த குழந்தை அந்த ரிஷிகுமாரனுக்கு தெரியாது. அவர் சொல்ற, எங்க அப்பா கழுத்துல யார் இந்த செத்த பாம்பை போட்டாலும் தக்ஷகங்கிற அந்த பாம்பு தீண்டி இன்னிலேருந்து 7வது நாள் அவருக்கு மரணம் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துடுற. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க அப்பா ஷமீகர் வந்து தியானம் கலைஞ்சு எழுந்து பார்க்கும்போது இந்த நடந்த விஷயம்லாம் தெரியும் போது அவர் சொல்றாரு, மகனே என்ன பண்ணின நீ, இன்னும் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டியே. அவர் க்ஷத்ரியன், ரைட்? பண்ணது பரீட்சித் ராஜா. அவர் வந்து சிங்கிள் ஹேண்டட்லி கலிபுருஷனை ஜெயிச்சு கலியுகத்திலையும் ஒரு தர்ம ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணினவர். ஒரு லாப்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுது அவருக்கு, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு க்ஷத்ரியனுக்கு கோபம்னா அது தகும், ரைட்? க்ஷத்ரியனுக்கு கோபம் உண்டு, ரைட்? அது வந்து க்ஷத்ரிய லட்சணம் அது. ஆனா நீயோ ரிஷிகுமாரன், ஒரு ரிஷிக்கு கோபம் அழகாகாது இல்லையா? அப்படி இருக்கும்போது ரிஷி புத்திரனா இருக்கும்போது நீ எப்படிப்பா இப்பேற்பட்ட ஒரு கோபத்துக்கு இடம் கொடுத்து அந்த பரீட்சித் மகாராஜா, இப்பேற்பட்ட மகாராஜா அவருக்கு போய் இப்பேற்பட்ட ஒரு சாபம் கொடுத்துட்டியே நீ அப்படின்னு கண்டிச்சுட்டு அவர் சொல்றாரு, இந்த ராஜா கண்டிப்பா தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பிச்சு, ஆசிரமத்தில் இருக்கிற ஒருத்தர் அனுப்பிச்சு மகாராஜா கிட்ட சொல்லிடும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நடந்தது, உங்களுக்கு சாபம் கொடுத்திருக்காரு அப்படிங்கும்போது இந்த இடத்துல பரீட்சித்தும் வந்து ஏதோ ஒரு லாப்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல பண்ணிட்டாங்க, இப்படி சாபம் கொடுக்கறதா நீங்க அப்படின்னு அவரும் கோவப்பட்டு அவர் மனசு சந்தோஷப்படுறாரு. ஓகே, நம்ம பண்ண தப்புக்கு நமக்கு அதுக்கேற்ற தண்டனை நமக்கு கிடைக்க போறது கிடைச்சிடுத்தோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டார்.
தன் புத்திரன் ஜனமேஜயன் வந்து குழந்தையா இருக்கிறதுனால he has left அந்த ராஜ்யத்தை வந்து மந்திரிகள்கிட்ட கொடுத்துட்டு ஜனமேஜயன் தக்க வயசானதுக்கு அப்புறமா திரும்ப ஜனமேஜயன் ஒப்படைச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்தை மந்திரிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் கிளம்பிட்டார். எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். கங்கை கரைக்கு போறார். கங்கை கரையில பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான ரிஷிகள் அங்க இருக்கார். எதுக்கு? பரீட்சத்துக்காகவா? அதுக்கு அவருக்காகவும் தான். பட் மெயினா வந்திருக்கிறது அவ எல்லாருக்கும் தெரியும் சுக்கர் இங்க வரப்போற. சுக்கர் எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை எல்லாருக்கும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் பரீட்சத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வியாஜத்துல எல்லாருக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிற ஒரு ஆசையினால எல்லாரும் அங்க வந்து இருக்கா. ஆயிரக்கணக்கான ரிஷிகள். அங்க அட்மாஸ்பியர் அப்படி இருக்கா. ஏன்னா அவ்வளவு ரிஷிகள் இருக்கா இல்லையா கங்கை கரையில, அவ்வளவு ரிஷிகள் இருக்கா. பரீட்சித் அங்கேருந்து நடந்து வரும்போது திடீர்னு பார்க்கும்போது எல்லாரும் விலக ஆரம்பிக்கிறார். என்னன்னா அங்க சுக்கர் ஆவிர்பவிக்கிறாராம். திடீர்னு he just appears out of nowhere. அவர் வந்து எங்க பரீட்சித் அப்படின்னு தேடுறார். அதனால எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால அங்க சுக்கர் அங்க நிக்கிற, பரீட்சித் நீங்க நிக்கிற, இவ ரெண்டு பேருக்கும் நடுவுல எல்லா ரிஷிகளும் விலகிறா. So there is a straight path to them. அங்கேருந்து பரீட்சித் ஓடி வந்து சுக்கருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ற. இந்த மாதிரி நடந்தது, அதுக்காக நான் வருத்தப்படலை. இந்த மாதிரி 7 நாள் தான் இருக்கேன் அப்படின்னு நான் வருத்தப்படலை. ஆனா நான் ஒரே ஒரு பிரார்த்தனை இருக்கு. என்னன்னா எந்த ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுட்டா அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கு சமமோ அப்பேற்பட்ட அந்த ஒரு விஷயத்த, அந்த கிருஷ்ண கதையை இந்த கிருஷ்ணர் வந்து எங்க தாத்தாக்கெல்லாம் எப்பேற்பட்ட உபகாரம் பண்ணா, என் குடும்பத்துக்கெல்லாம் எப்பேற்பட்ட உபகாரம் பண்ணா, அவருடைய பால லீலைகள், அவருடைய லீலைகள் எல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு சொல்வேடா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது சுகர் நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு ஆரம்பிச்சு, ராஜன்னு நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாராம். சோ இதுல இருந்து பரீட்சித், ஏன்னா சுகர் வந்து போன கீர்த்தனையில பார்க்கும்போது அவர் வாயை பறந்ததுல இருந்து, அவதாரம் பண்ணதுல இருந்து வாயை திறக்கவே இல்லை. அவர் வியாசர் அவர் புத்திரான்னு கூப்பிடும் போது கூட வாயை திறக்காதவர். இப்ப பரீட்சித் மகாராஜா ஆசையா எனக்கு கிருஷ்ண கதை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுன்றதுனால வாயை திறந்து பாகவதம் மொத்த 18,000 ஸ்லோகமும் பாகவதம் சொல்றாரு. அப்படின்னா சொல்ற சுக்கருடைய பெருமை என்ன, கேட்கிற பரீட்சத்தோடைய பெருமை என்ன. ஏன்னா எவ்வளவு பேர் சுக்கர்கிட்ட கேட்டிருப்பா, அவ யாருக்கும் சொல்லாம பரீட்சத்துக்கு பதில் சொல்றாரு. அப்படின்னா பரீட்சித்து எப்பேற்பட்ட கதை கேட்கறதுக்குன்னே பிறந்தவர் இல்லையா பரீட்சித்து. சோ அதனால அப்பேற்பட்ட பரீட்சித்து கேட்கிறார், அப்பேற்பட்ட பாகவதத்தை அப்பேற்பட்ட சுகர் பரீட்சத்துக்கு கொடுக்கிறார். அப்படிங்கும் போது ஏற்கனவே பார்த்த மாதிரி பரம உச்சிஷ்டம் பகவான் நாராயணர்லேருந்து பகவான் பிரம்மதேவருக்கு சொல்றார், பிரம்மா விஷ்ணுக்கு சொல்றார், பிரம்மா சிவனுக்கு சொல்றார், அவர் நாரதருக்கு சொல்றார், வியாசருக்கு சொல்றார், சுக்கருக்கு சொல்றார், சுக்கர் பரீட்சத்துக்கு சொல்றார், பரீட்சத்துக்கு சொல்ற வியாஜத்துல சௌனகாதி ரிஷிகளுக்கு சொல்றார், சூத பவானிகர் அதுக்கப்புறமா வந்து நைமிஷாரண்யத்தை சொல்றார். அங்கேருந்து வழி வழியா வந்து இப்போ நமக்கு நம்ம குருநாதர் ஸ்ரீ அண்ணா இவெல்லாம் நமக்கு சொல்றா. அப்படிங்கும் போது பரம உச்சிஷ்டம், இவா எப்பேற்பட்ட மகான்களுடைய உச்சிஷ்டம் இது அப்படின்னு நமக்கு புரியறது இல்லையா. சோ இதுதான் 6வது கீர்த்தனை ஸ்ரீ அண்ணா சொல்றார். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.